முட்டையில் இது வரைக்கும் சக்கரை போட்டு யாரும் சாப்பிட்டுக்க மாட்டாங்கல்ல, ஆம்லேட் போட்டு டக்கு டக்குன்னு கலெக்ட் பண்ணுங்க, எல்லா காசும் பிடுங்குங்க. ஆனால் அங்கே ஒரு ஃபெசிலிட்டி இருக்கக்கூடாது, காசு மட்டும் பிடிங்கணும். இது என்னோட தனிப்பட்ட ஆதங்கங்க. கேமராவில் தெரியுது, ஜாலி ஜாலி ஜாலி. வாட் திஸ்? குரூப். ஓ குரூப். டச் பண்ணலாமா? டச் இட். வீட்டில் எங்கள் அம்மா பால் காசனை நினச்சிக்க, அந்த பால் கூட சண்டை வராதுங்க. குண்டா யாருக்குன்னு தான் சண்டை வரும். எல்லாரும் சில பேர் மசாலா போடுவாங்க, தனி மசாலா அவங்களே ரெடி பண்ணி. காட்டுங்க. ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். கொடைக்கானல் ரைடோட டே 2 தாங்க இன்னைக்கு. நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் தான் இருக்கிறோம். கொடைக்கானல் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு இந்த எக்ஸாக்டான பிளேஸ் தெரியல. ஆனால் நம்ம நேற்றே ரூம் எடுத்துட்டோம். நேற்று ஒரு நாள் ஃபுல்லாக ரூம்லேயே தாங்க இருந்தோமே. இப்போவும் ரூமில் தான் இருக்கும். இப்போ எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் போக மோட்டோ விளாகிங்க சொல்கிறேங்க. இதுக்காக நான் ரூம்லேயே விளாக் ஸ்டார்ட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அழகான சன்ரைஸை காட்டுறது தாங்க. தெரியுதா உங்களுக்கு? வா, ரூம்ல இருந்து அப்படியே சன்ரைஸ் பார்க்குறது எப்படி தெரியுமா? அப்படியே அந்த மலைக்குள்ள இருந்து வெளியே வந்ததுங்க. அப்படியே நான் இந்த ஸ்க்ரீன் துணி ஓப்பன் பண்ணாமல் எனக்கு தெரிஞ்சது சன்ரைஸ் இங்கே தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாருங்க சன்ரைஸ் தெரியுதா உங்களுக்கு? பாருங்க சிட்டி வியூ, அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா மலை, அது மலைக்கு பின்னாடி தாங்க சன்ரைஸ். வேறு மாதிரி இருக்குதுங்க. இந்த ரூம் எடுத்தது எனக்கு ஒர்த்து, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது எப்படி சொல்கிறது, சந்தோஷமாக இருக்குது. சரி ஓகேங்க, மற்றெல்லாம் நான் மோட்டோ வாங்கி நீங்களும் கூட சேர்ந்து அப்படியே ட்ராவல் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ரூம்லேருந்து கிளம்பிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு நாள் எவ்வளோ இடம் சுற்ற முடியுதோ சுற்றிட்டு அப்படியே திரும்ப ரூமுக்கு வந்துருத்தாங்க. ஃபஸ்ட்டு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மோயர் பாயிண்ட் தாங்க போகிறோமே. அது இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 9.2 கிலோமீட்டருங்க. அப்படியே அங்கேருந்து ஒன்றுன்னா அப்படியே பக்கத்தில் தான் இருக்குது எல்லாமே. அப்படியே கவர் பண்ணி வரலாங்க. ஃபுல் டே சுற்ற மாட்டேன், ஒரு ஹாஃப் டே தான் சுற்றுவேன். ஒரு 4 இடம், ஒரு 3 இடம் பார்ப்பேங்க, அது போதும். ஏன்னா நம்ம இத்தனை நாள் ஸ்டே பண்ணுறோம்ல, பொறுமையாக பார்த்துக்கலாம். எதுக்கு ஒரே நாளில் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். இங்கெல்லாம் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இவ்வளோ வாங்குவாங்களோ தெரில. இத்தனை இடம் போக போகிறோம். ஊட்டியில் வாங்கின மாதிரி வாங்கிடக்கூடாது, போட்டு திட்டானுங்க எல்லாம் டூரிஸ்ட் பிளேஸ் போகிறப்பெல்லாம். எனக்கு இதனாலே டூரிஸ்ட் பிளேஸ்லாம் வெறுத்துறாங்க, அநேகமாக காசு வாங்குறானுங்க. ஒரு 5-10 வாங்கினா கூட பரவாயில்ல, 30-40 30-50ன்னு வாங்குறானுங்க. இங்கே தான் இதாங்க பஸ் ஸ்டாண்டு, கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்டு இது தாங்க. இந்த வருது பாருங்க, பஸ்ஸெல்லாம் நிற்கிது. பஸ் ஸ்டாண்டில் பஸ் நிற்காம என்னடா நிற்கும், பஸ் இதெல்லாம் நிற்கிதான். பிளாக் பண்ணுறாரு இப்போ தான் புதுசாக, யாருக்கும் தெரியாது பேர் பஸ் ஸ்டாண்டில் பஸ் நிற்கணும். நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறதுக்கு முன்னாடி நானே சொல்லிட்டேங்க, நம்ம வண்டி பூந்துடும், போயிடலாம். இந்த வெயிலில் நல்லா பொலக்கடிக்குதுங்க, சுருன்னு அடிக்குது வெயில். காலையில் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்டாலாம் இல்லைங்க, வெளியே போனால் தெரியும். அதாவது ஒரு சில இடத்துல மட்டும்தான் மிஸ்ட் ஆகுது, ஃபுல்லாகவே மிஸ்டாக இல்லை. இப்போ இங்கே இருக்கிறதுனா மிஸ்ட்டு, பக்கத்தில் போய் பார்த்தா அங்கே இல்லை மிஸ்ட்டு. அந்த மாதிரி அப்படியே தெளிவாக இருக்குது. இதுக்கும் அதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகுது. ஊட்டியில் இந்த மாதிரியே தான் இருக்குது, இங்கேயும் ஒன்றும் பெருசாக இல்லை. எல்லா இடத்துலையும் அதே குளிர், அதே மலை, அதே காடு, அப்படி தாங்க. ஆனால் ஒரு சில வியூ பாயிண்ட் மட்டும் மாறும். அங்கேயுமே டால்ஃபின் நோஸ் வியூ பாயிண்ட் இருக்குது, இங்கேயுமே டால்ஃபின் நோஸ் வியூ பாயிண்ட் இருக்குது. ஆனால் அது வேறு மாதிரி இருக்கும், இது வேறு மாதிரி இருக்கும், அவ்வளோதான். பேர் ஒன்று தான். ஆனால் காட்டுக்குள்ளே போகிற பொண்ணு கவலைப்படாத, காட்டுப்புள்ளி வழி மறைக்கும் கலங்கி நிற்காத, சிவா 235 வரன்னு சொல்லி வை, புலி பின்னாடி போயிடும். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்க, சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன். அம்மா, இங்கே ரோடு ரொம்ப ஒஸ்ட்டுங்க. நான் ஏறி வரைய பார்த்துட்டேன், இங்கே ரொம்ப ரோடு ஒஸ்ட்டாகுது. எனக்கு இந்த எப்படி சொல்கிறது, இதே ஸ்டார்டிங் பார்க்குறேன், அவ்வளோதான். இந்த ஊட்டியும் கொடைக்கானலும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், அதனால ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்கிறேன். பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். 2வது வாட்டி வருவீங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வருவேன், வராமலாம் இருக்க மாட்டேன். ஆனால் இந்த அளவுக்குலாம் போட்டு சுற்ற மாட்டேங்க. இப்போ சுற்றிட்டுல எந்தெந்த இடம் ஒர்த்து, எந்தெந்த இடம் ஒர்த்து இல்லைன்னு தெரிஞ்சிடும். அதனால் மோஸ்ட்லி ஒரு சில இடத்த தவிர்த்துருவேன். எனக்கு இது பெருசாக லைக் பண்ண மாதிரி இல்லைங்க, இது டூரிஸ்ட் பிளேஸாக இருக்குது. எனக்கு டூரிசமே பிடிக்க மாட்டேங்குது, டூரிஸ்ட்னு வந்தாவே எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. ஆனால் அதே இருக்கணும், நம்ம மட்டும் இருக்கணும், தனியாக இருக்கணும், அப்படி தான் இருக்கிறது தான் பிடிக்குது. நம்ம போகிற இடத்துல யாருமே இருக்கக்கூடாது, நம்ம மட்டும்தான் இருக்கணும். எந்த ஒரு என்ட்ரன்ஸ் ஃபீஸும் இருக்கக்கூடாது, யாரும் இருக்கக்கூடாது. நம்ம முடிஞ்ச ஜாலியாக சோலோவாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரணும். அப்படி இருக்க தான் எனக்கு பிடிச்சிருக்கு. இங்கே இருக்கிற மரம்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க, ஏதோ சின்ன மரமாக இருக்குது. அதான் இந்த குணா கேவ் இருக்கும்ல, அந்த மாதிரி மரம் ரோட்டு ஓரத்தில் இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. இதை பார்த்தோன்னே ஒரு ஐடியா வந்துச்சு, ஓ அதனால தான் வந்து குணா கேவில் வந்து இப்படி இருக்குது. ரோடு தாங்க ரொம்ப மோசமாகுது, சரி ஒஸ்ட்டு. இங்கே அப்பப்போ இதேமாதிரி கார்னர் இதேமாதிரி போட்டு வச்சுக்கிறானுங்க. அப்புறம் பார்த்தா பள்ளமோடாக இருக்குது, ரோடு தான் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குதுங்க. இன்னும் எத்தனை கிலோமீட்டருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1.6 கிலோமீட்டர் தாங்க. செக் போஸ்ட் இருக்குது. ஒய்
எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்களா? என்ன ப்ரோ எப்போ ஓப்பனு? ஓ 9 o'clock தான் ஓப்பனா? இப்போ 8:54 ஆகுதா? இப்போ தான் ஓப்பன் பண்ண ஆளே வராங்க. காலையிலே 9 மணிலேருந்து ஈவினிங் 4 மணி வரைக்கும் தான் அது ஓப்பனில் இருக்குங்க. அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணுறாங்களாம். இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 9:20 நிமிஷம் லேட்டு. நான் வந்து 28 நிமிஷமாக வெயிட் பண்ணுக்கிறேன். அதனால் நீங்கள் யாருன்னா வர மாதிரி இருந்தீங்கன்னா இந்த வியூ பாயிண்ட்லாம் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா 9 மணிக்கு ரூம்லேருந்து கிளம்புங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். எதனால் 9 மணி வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியலையே. 4 மணிலேருந்து அந்த டைம்லாம் அனிமல் இந்த பக்கம் ஒவ்வொரு நடமாட்டம் இருக்குமோ, மேபி இருக்கலாம். இந்த சைடில் பாருங்கள் பெரிய பெரிய மரமாக இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மரமாக இருக்குது. வந்தாச்சு. ஐயோ இங்கே என்ட்ரி டிக்கெட் இருக்குதா? அட கூடுமையே, என்ன இடம் இது? சார் உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கே டிக்கெட்டா சார்? இங்கே நம்ம அவசரத்தில் கைவிட்டால் மட்டும் பர்ஸு கிடைக்காது. எல்லாம் கிடைக்குது, பர்ஸு மட்டும் கிடைக்க மாட்டேங்குது. தேங்க்யூ. பஸ்ஸுக்கு வந்து 100 ரூபாவா, காருக்கு வேனுக்குன்னா 50 ரூபாவா, பைக்குக்குன்னா 20 ரூபாங்க. இது வேறு ஜிப்பு கூட கிடைக்க மாட்டேங்குது. க்ளவுஸே இதுக்கப்புறம் போடக்கூடாதா? பாய் க்ளவுஸ் போட்டால் பாக்கெட்டில் கை விட முடியல. எதுவுமே நம்ம எதை தொடுறோம் என்ன பண்ணுறோம் எதுவுமே தெரிய மாட்டேங்குதுங்க. இங்கே டிக்கெட்டு வாங்கினாலும் கண்டிப்பாக இது மோயர் பாயிண்ட்டுக்கு வந்து டிக்கெட் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம். இதை வந்தாச்சுங்க மோயர் பாயிண்ட்டு. இதாங்க போயிட்டு சும்மா ஒரு விசிட் போட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க அடுத்த ஸ்பாட்டுக்கு. பைக் எங்கே நிப்பாட்டுறது? இங்கெல்லாம் காராக நிற்குது. இன்னும் இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது. எங்கே பார்த்தாலும் செக் போஸ்ட் ஆகுதுடா. இந்த பைக் நிப்பாட்டுவோம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மோயர் வியூ பாயிண்ட்டுக்கும் 10 ரூபா டிக்கெட் வாங்கிட்டாங்க. உள்ள பைக்குக்கு 20 ரூபா, இதுக்கு 10 ரூபா. இன்னும் எவ்வளோ வியூ பாயிண்ட் இருக்குதோ அதுக்கு எல்லாத்துக்கும் 10 ரூபான்னு வாங்கினா கூட காசு கம்மியாக இருக்கும். எவ்வளோ வாங்க போகிறாங்களோ தெரிலங்க. இதாங்க மேலே வந்தோடனே ஒரு காலம் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு வியூ பாயிண்ட் மேலே இருக்குதுங்க. ஃப்ரெண்ட்ஸ் மோயர் வியூ பாயிண்ட் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா பைன் ஃபாரஸ்ட் போகிறாங்க. அது இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 1.3 கிலோமீட்டருங்க. அதாவது இங்கே கேட்டில் எதுக்கு தெரியுமா 9 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. அனிமல் நடமாட்டம்லாம் இருக்காது இங்கே. இங்கே வேலைக்கு வர ஆளுங்க வந்து 9 மணிக்கு தான் வருவாங்க. அதனால் வந்து எல்லோரும் டிக்கெட் கவுண்டரில் உட்காருங்க, டக்குன்னு கலெக்ட் பண்ணுங்கள், எல்லா காசும் பிடுங்குங்க. ஆனால் அங்கே ஒரு ஃபெசிலிட்டி இருக்கக்கூடாது, காசு மட்டும் பிடிங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 9 மணிக்கெலாம் உட்கார வச்சுட்டு அந்த வேன் வந்ததில் அதில் எல்லாம் ஆளுங்களும் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு காசை மட்டும் பிடிங்கிட்டு எல்லோரும் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கேட்டு ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. அப்படின்னா தானே உள்ள டூரிஸ்ட்லாம் உள்ளே வர முடியும். அப்போ தானே டிக்கெட் ஒரு இடையே கலெக்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி பார்க்க போக தான் அடுத்த வாட்டிலாம் வரணும் கூட தோண மாட்டேங்குதுங்க. அடுத்த வாட்டிலாம் வந்தால் இந்த மாதிரி வியூ பண்ணலாம் சுற்றி பிடிக்க மாட்டேங்குது. பசங்களோட ஒரு வாட்டி வந்தேன்னா பசங்களை கூட்டின்னு போய் காமிச்சேன்னா இதாண்டா இப்படி தாண்டா இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம்லாம் அவன் இந்த பக்கம் வந்து சும்மா எல்லாம் வியூ பண்ணி பார்த்தீங்க வந்தோமா, இந்த கிளைமேட்டை ஃபீல் பண்ணோமா, சும்மா அங்கே இங்கேயும் போனோமா, ஒரு 4 டீ குடித்தோமா, அப்படியே வீட்டு பக்கம் பார்த்து கிளம்பி போனோமா அப்படின்னு தான் இருக்கணுமே. இதாங்க பைன் ஃபாரஸ்ட்டு. இப்படி தான் இருக்கும். இங்கே ரோட்டிலேருந்தே பாருங்கள், நீங்கள் உள்ளே போனாலும் அப்படி தான் இருக்கும். வேறு ஒன்றும் டிஃப்ரெண்ட் கிடையாது. இப்போ எப்படி தெரியுது உங்களுக்கு? அங்கங்கே ஒரு மரம் அப்படியே நட்டு வச்ச மாதிரி இருக்கும். இதே தான் ஃபைன் ஃபாரஸ்ட்லேயும் இருக்கும். இங்கே நம்ம ஃப்ரீயாக ரோட்டு வரத்துல ஃப்ரீயாக பார்க்க தான் காசு போட்டு பார்க்க விடுவானுங்க. இது என்னோட தனிப்பட்ட ஆதங்கங்க. நான் இதோட பெரிய பெரிய இடம் பிரம்மாண்டமான இடம்லாம் ஃப்ரீயாகவே பார்த்துட்டு வந்தேன். அது வந்து டூரிசம் கிடையாது எனக்கு. அதனால தாங்க அதை பார்த்துட்டு வந்து இதை பார்க்கறதுனால தான் எனக்கு வந்து ரொம்ப கடுப்பாக இருக்குது, வெறுப்பாக இருக்குது. டூரிசமாக இருக்கிறதுனால அங்கங்கேயும் காசு வாங்குறாங்க, அங்கங்கேயும் காசு எடுத்து. ஃபைன் ஃபாரஸ்ட்டு இதாங்க ஃபைன் ஃபாரஸ்ட்டு. இதை வந்துருச்சு. எல்லாம் கார்லாம் பார்க் பண்ணிக்கிறாங்க. எங்கே டிக்கெட் வாங்குறாங்கன்னு தெரியல. இதான் உள்ள இதை பேர் இதுக்கும் ஒரு ஆளுக்கு 10 ரூபாங்க. நானும் போக மாட்டேன். அதான் பார்த்து வச்சுங்க. இதை பாருங்க, இதுதாங்க ஃபைன் ஃபாரஸ்ட். உள்ளே ஒன்றுமே இல்லைங்க. இது பாருங்க வெறும் காடு தான். அப்படியே எனக்கு பார்க்கணும் ஆசை இருந்தாலும் நான் பசங்களோட வரப்போ பார்க்க போகிறேன். இப்போ தனியாக போயிட்டு நான் வீடியோ மட்டும்தான் எடுத்துன்னு வருவேன். பசங்களோட வந்தேன்னா ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்குவேன், வீடியோ எடுத்துக்குவேன். தெரியுதுங்களா? இங்கேயுமே அங்கே ஒரு கேட் வச்சுக்கிறாங்க. இந்த கடைலாம் இருக்குது, அதுக்கு சென்டரில் ஒரு கேட் வச்சுக்கிறாங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஒரு ஆளுக்கு 10 ரூபா. அந்த 10 ரூபா வச்சு நான் வேறு எதுனா எடுத்து பார்த்துருவேன். இதே தான் ஊட்டிலையும் இருக்கும் ஃபைன் ஃபாரஸ்ட்டு. வாங்க அடுத்த இடத்துக்கு போவோம். இங்கேருந்து 500 மீட்டர் தாங்க குணா கேவ். இது வந்து பார்க்கல, இதை பார்க்கலாம். ஏன்னா இது வந்து நான் ஊட்டியில் பார்க்கல. ஊட்டியில் இந்த மாதிரி கிடையாது, கொடைக்கானல் இந்த மாதிரி இருக்குதுல்ல, அதனால் இது இங்கே பார்க்கலாங்க.
அது இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்லாம் இல்லை, 350 மீட்டர் தான் காட்டுது. குணா கேவ் பக்கத்தில் தாங்க. இங்கே இவ்வளோ தெரியல டிக்கெட்டு ஒரு ஆளுக்கு. ஆமாம், ஒரு ஆளுக்கு 10 ரூபா. பரவாயில்ல. ஊட்டிலாம் ஏதோ 30 ரூபா 20 ரூபா வாங்கியிருந்தானுங்க. இங்கே இவ்வளோ பரவாயில்ல. இங்கே ஒரு ஆளுக்கு 10 ரூபா வாங்கிட்டாங்க டிக்கெட்டு. இப்போ இந்த ஸ்டெப்ஸில் தான் ஏறி போயின்னு இருக்கோம். ஏறி போயிட்டு அங்கே போயிட்டு நான் குணா கோகையை காட்டுறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் டாய்லெட்டு. என்னடா டாய்லெட் காட்டுறேன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. இதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன், அதனால தாங்க டாய்லெட் காமிச்சிங்க. நல்லா பார்த்துங்க. இதுதான் டாய்லெட்டு. ஆண்கள்னு சொல்லிட்டு போட்டுருக்குது. பெண்கள் அந்த பக்கமா இல்லை வேற எங்கன்னா வச்சுக்கிறாங்கன்னு தெரியல. பக்கத்தில் ஒரு டேங்க்குங்க, அவ்வளோதான். எப்படி இருக்குதுன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் குணா கேவ், அதாவது குணா குகை. குகைன்னு சொல்கிறாங்க, குகைலாம் எதுவும் இல்லை. இது வந்து டெவில் கிச்சன் சொல்லிட்டு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி ஒரே வேறாக இருக்குங்க. அதில் பாதி பேர் வந்து உட்காந்தே அழிச்சிட்டாங்க. எல்லோரும் வந்து உட்காந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்து பள்ளமூலமாக்கி அழிச்சிட்டாங்க. நான் வீடியோவில் பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருந்தது, இப்போ நேரில் பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருக்குது. இது மேபி இந்த மிஸ்ட் டைம்லாம் வந்தோன்னா தரமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இப்போ நான் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பளிச்சின்னு இருக்குதுங்க. சுற்றி பாருங்களா, ஃபுல்லாக ப்ளூ விஷன் நீல கலர் வானலாம் தெரியுது. ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற இது கூட தெரியாது, அந்தளவுக்கு மிஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா. அந்த டைம்லாம் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இது பார்க்கறதுக்கு, ஃபோட்டோ ஷூட் பண்ணுறது. இது மேலே ஒரு வியூ பாயிண்ட்டுங்க. இது அந்த சைடில் சூரியன் அடிக்குதுல, அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அவ்வளோதாங்க. இடம் வந்து ரொம்ப பெருசாலாம் இல்லை, ஓரளவுக்கு நார்மலாக சின்னதாக தாங்க இருக்குது. வாங்க அப்படியே போய்ட்டு அந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து திரும்ப நெக்ஸ்ட் பிளேஸ் கிளம்ப வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், அந்த வியூ பாயிண்ட் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வியூ பாயிண்ட். இது அங்கே எட்ஜெலாம் இருக்குது, அந்த இடத்துலாம் போக முடியாது. சுற்றி வேலி போட்டு வச்சுருக்காங்க இந்த மாதிரி, அதனால அங்கெல்லாம் போக முடியாது. நம்ம மோயர் வியூ பாயிண்ட் பார்த்தோம்ல, அங்கேருந்து பார்த்தா ஃபுல் சென்ட்ரல்லேருந்து பார்க்கலாம். இந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லேருந்து வியூ பாயிண்ட் பார்க்குற மாதிரி இருக்குங்க. அதே வியூ பாயிண்ட் தான். இது வந்து நம்ம ரைட் சைட்லேருந்து பார்க்குறதுனால இது கொஞ்சம் வேறு மாதிரி தெரியுங்க, அவ்வளோதாங்க. ஆனால் மோயர் வியூ பாயிண்ட்லேருந்து பார்க்குறது தாங்க இங்கேருந்து பார்க்குறதுன்னு தெரியுது. அங்கேருந்து பார்த்தா அதே வீடு இங்கேருந்து பார்க்குறப்பையும் தெரியுது. அது அங்கே என்னென்னா சென்டர்லேருந்து பார்த்தோம், இது சைட்லேருந்து பார்க்குறோம், அவ்வளோதான் வித்தியாசம். சரி, ஓகே, வாங்க நம்ம நெக்ஸ்ட் பிளேஸ் கிளம்புவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்து நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா பில்லர் ராக் வியூ பாயிண்ட் தாங்க. அது இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா, கிலோமீட்டர் இல்லைங்க, 800 மீட்டர் தாங்க. பக்கத்துலேயே தாங்க இருக்குது எல்லாமே. இந்த பாருங்கள், பில்லர் ராக் வியூ பாயிண்ட் இந்த பக்கம் தான் போகணும்னு சொல்லி போட்டுக்குது. அப்படியே ஒரே ரோட்டில் எல்லாத்தையும் முடிச்சுன்னு வரலாங்க, 1 by 1. இதுதான் கொஞ்சம் மயான பூமியாக இருக்குது, ஒரே வெளிச்சமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு அந்த டாய்லெட் காமிச்சேன்ல, எதனால் அதை வீடியோ எடுத்து காமிச்சேன்னா பார்த்துக்கணுன்னு சொல்லி சொன்னேன்னா, அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸு. ஒரு ஆளுக்கு 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னுங்கிறப்ப அதை மெயின்டைன் பண்ணுங்க. மெயின்டெனன்ஸே இல்லை. அது ஒரு சில இடத்துல டூரிஸ்ட் பிளேஸில் வந்து டாய்லெட்டே இருக்காது, சும்மா பேருக்குன்னு இது எப்படி கட்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, ஷீட்டு போட்டு அப்படி ஒரு பேருக்குன்னு. அப்படிலாம் இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா மக்களுங்கிட்ட காசு வாங்குறாங்க, அதுக்காக அவங்க டூரிஸ்ட் பிளேஸில் எப்படி வச்சுருக்கணுமோ அதை மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கணும். இன்னும் கேட்டால் ஒரு 10 பேர் போகிற ஆளுங்கனாச்சும் வசதி இருக்கணும். சும்மா ஒரு ஆள் போயிட்டு வர ஆளுக்குலாம் வசதி இருக்கக்கூடாது. அதில் டூரிஸ்ட் பிளேஸ் கம்பல்சரி வாட்டர் இருக்கணும், அப்புறம் சேஃப்டி மெஷர்மெண்ட் இருக்கணும், அதுக்கப்புறம் இந்த இது எமர்ஜென்சி கிட்டு அதெல்லாம் இருக்கணும், அது போக ரெஸ்ட் ரூம்லாம் இருக்கணும். இவங்க அதெல்லாம் அந்த எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாமல் என்னத்தையும் சொல்கிறது தெரியல. இது இத்தனைக்கும் ஊட்டி கொடைக்கானல்லாம் மெயினான டூரிஸ்ட் பிளேஸுங்க. ஊட்டியில் நிறைய இடத்துல டாய்லெட் இருந்ததுங்க, ஆனால் கொடைக்கானலில் தான் நான் பார்த்தேன். ஒரு 2 இது முன்னாடி ஒரு இடத்துல பார்த்தா அங்கேயும் இந்த மாதிரி தான் ஷீட்டு போட்டு வச்சுருந்தாங்க, இங்கேயும் இந்த மாதிரி தான் ஷீட் போட்டு வச்சுருந்தாங்க. வந்துட்டோமா, அந்த இதுதாங்க பில்லர் ராக் வியூ பாயிண்ட். வந்துட்டோம் அதுக்குள்ளே. எங்கே எதுக்குள்ளே போனோம், எங்கே டிக்கெட் வாங்குறது, இதில் டிக்கெட் வாங்குறது இருக்குதா இல்லையா, இதுலேயும் 10 ரூபா டிக்கெட்டு. போகலாமா வேணாமா, ஒன்றும் பெருசாக இல்லை, வெளியிருந்தே பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஒரு ஆளுக்கு 10 ரூபாவாக்கா? இதானே இடம் உள்ளே போகிற மாதிரி இருக்குதா? இதுதான் எப்பா, நான் போகலங்க. வெளியிருந்து பார்த்தாலே அந்த வியூ தெரியுதுங்க. க்ரீன் வெள்ளி வியூ பாயிண்ட் தாங்க போகிறோமே. இது இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 2.4 கிலோமீட்டருங்க. அதாவது நம்ம வந்து என்ன கால்ஃப் கிரவுண்டா? ஆமாங்க, கால்ஃப் கிரவுண்டு தாங்க. நடுமுறை ஸ்விம்மிங் பூல்லாம் வச்சுக்கிறாங்க, நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிறாங்கப்பா. ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளே தாங்க, மேக்ஸிமமே 5 கிலோமீட்டருக்குள்ளே தாங்க இருக்குமே இது எல்லாமே. மொத்தமாக கவர் பண்ணுறதுக்கு எத்தனை இடம் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 இடம் இருக்குங்க. எல்லாத்துலேயும் 10 ரூபான்னு சார்ஜ் பண்ணுவாங்க. அது போக பைக்கு ஒரு 20 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. எப்படி இதுக்குள்ளே வந்தீங்கன்னா ஒரு 100 ரூபா 120 ரூபா செலவாயிடும். அது போக நீங்கள் வாங்கி சாப்பிட்ற செலவுலாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்குங்க. ஐஸ் ரைடிங் பரவாயில்ல. இங்கே நிறைய இடத்துல கால்ஃப் கிரவுண்ட் இருக்குது. இதை பாருங்க, கால்ஃப் கிளப் வாயில் வர மாட்டேங்குது. கிளப் கால்ஃப் கிளப். ஓகே, கரெக்டாக சொல்லிட்டேங்க. அதை எதர்ச்சா சொன்னால் கூட சொல்லிவிடுவேன். அது சொல்லணும்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அப்போ தான் தகமாறுவேன். நான் முடிஞ்சிருச்சா இல்லை தாண்டி வந்துட்டோமா? செக் போஸ்ட் இருக்குது. இல்லை நிறைய இடத்துல செக் போஸ்ட் வச்சுக்கிறாங்க, அங்கே எங்கேயும் செக் போஸ்ட்டு தான்.
ஓ பசுமை பள்ளத்தாக்கா, அதுதான் முழுக்குதுங்க. அண்ணா இங்கே எங்கன்னா வியூ பாயிண்ட் இருக்குது, இதுக்குள்ளே போனோமா? கொடைக்கானல் நகராட்சி பசுமை பள்ளத்தாக்குன்னு இருக்குது, இதுக்குள்ளே தான் போன முழுகுது. இதான் ஃப்ரெண்ட்ஸ் கிரீன் வெல்லி வியூ பாயிண்ட். இது எங்கேயோ போட்டிருப்பாங்க, பசுமை பள்ளத்தாக்குன்னு கூட சொல்லலாம் தமிழில். எல்லாம் வேலி போட்டு வச்சுருக்காங்க சுற்றி லைனாக. ஒன்றுமே இல்லை, அது இங்கேருந்து கடை வீதி, இதுக்குள்ளே நடந்து வர வழியில் எல்லாமே ஃபுல்லாக கடை வீதியாக தான் இருக்கும், ஃபுல்லாக கடைங்களாக தான் இருக்கும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எண்டில் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்குங்க. அதை சுற்றி பெரிய வேலி ஒன்று போட்டு வச்சுருப்பாங்க. அப்படியே இங்கேருந்து இந்த வியூவை ரசிச்சுக்க முடியும், அவ்வளோதான். நல்லா இருக்குங்க. எப்படின்னா இங்கே இந்த மலை தெரியுது, அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு மலையும் தெரியல, ஃபுல்லாக மேகமூட்டம் தான். இது பனிமூட்டம் கிடையாது, மேகம் அவ்வளோ நந்தி ஹில்ஸில் பார்ப்பீங்களா மேகம், அந்த மாதிரி இருக்குதுங்க. அதுக்கப்புறம் அந்த மேகத்துக்கு மேலே மலை இருக்கிற மாதிரி அவ்வளோ தூரத்தில் ஒரு மலை தெரியுது. எல்லாம் அந்த மேகத்துக்கு மேலே இருக்கிற மாதிரி தெரியுதுங்க மலையெல்லாம், வேற மாதிரி. சரி, அந்த கம்பி வேலி மட்டும் இல்லாமல் இருந்ததுன்னா நிறைய நல்லா ஷூட் பண்ணிக்கலாம். அந்த மேகத்துக்கு மேலே நிறைய மலை இருக்கிற மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 10 அந்த மேகத்துக்கு மேலே இருக்கிற மாதிரி தெரியுதுங்க இங்கேருந்து பார்க்குறதுக்கு. அவ்வளோ மேகம் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் க்ளவுடு. அப்படியே சின்னதாக ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு அடுத்து நெக்ஸ்ட் பிளேஸ் போயிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்து நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃபேரி ஃபால்ஸ் தாங்க போகிறோமே. அது இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டருங்க. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னாங்க பசுமை பள்ளத்தாக்கு, அதில் மட்டும்தாங்க என்ட்ரன்ஸ் ஃபீஸே இல்லை, என்ட்ரன்ஸ் ஃபீஸே இல்லாமல் போயிட்டு வந்துட்டாங்க. இது 2 கிலோமீட்டர் வந்து பாம்பார் அருவின்னு ஒன்று இருக்குதாமா, அங்கே நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. ஒரு வேளை ஃபேரி ஃபால்ஸ் தான் பாம்பார் அருவின்னு சொல்கிறாங்களோ, அங்கே போய் பார்த்துக்கலாம் வாங்க. இல்லை இங்கேயே மேப்பில் போட்டு பார்த்துடலாமா? ஏன்னா இந்த பக்கம் காட்டுது, நமக்கு மேப் எந்த பக்கம் காட்டுது? அது மேப்பில் வந்து லீரில் வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்லி காட்டுதுங்க மேப்பில். ஆனால் அந்த இடத்துல ஃபால்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. போய் பார்ப்போம் வாங்க, போய் பார்த்தா தானே எது வந்தாலும் தெரியும். ஃப்ரெண்ட்ஸ் கூகுள் மேப்பில் லிரில்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸ் காமிச்சது இல்லைங்க, அந்த ஃபால்ஸ் தாங்க இது. அதாவது பாம்பார் அருவின்னு சொல்லிட்டு எதே ஒன்று அங்கே பார்த்தோம்ல போர்டு இல்லை, அந்த அருவி தாங்க இது. கூகுள் மேப்லேயும் இப்படி தான் காட்டுது. தண்ணி வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேங்க. இப்போ தண்ணி ரொம்ப லைட்டாக வருது, மழை பெஞ்சு தண்ணி ஓவர்ஃப்ளோ அதிகமாகிடுச்சுன்னா ஃபால்ஸ் செம்மையாக இருக்குங்க. இங்கே வந்து குளிக்கலாங்க, தண்ணி தெளிவாக தான் இருக்குது. இப்போ தண்ணி தேங்கி நிற்குதுங்க, இப்போ கூட வந்தால் குளிக்கலாம், அந்தளவுக்கு தான் இருக்குது. ஆனால் தண்ணி வந்து லைட்டாக வருது ஃபால்ஸில், மற்றபடி இங்கே வந்து தண்ணி தேங்கி நிற்குது, நல்லா இருக்குது, தெளிவாக இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இப்படி போகுது. நீங்கள் வந்து இந்த இடத்த வந்து இது அங்கே ஒரு சின்ன பாலம் மாரி இருக்கும், அந்த வழியில் தான் பைக் வரும், அங்கே நின்னே பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே போகலாங்க. நீங்கள் குளிக்கணும்னா கீழே இறங்கி வந்து குளிக்கலாங்க, நல்லா தாங்க இருக்குது. இவ்வளோ சிம்பிளாக இவ்வளோ பக்கத்தில் இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கல இந்த ஃபால்ஸ். இப்போ அடுத்தது நம்ம போக வேண்டியதுதான் ஃபேரி ஃபால்ஸ். அது நம்ம இதை முடிச்சுட்டு போகலாங்க ஃபேரி ஃபால்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி ரீலீல் ஃபால்ஸ் போனோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுவுமே என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்து நம்ம ஃபேரி ஃபால்ஸ் தான் போகிறோம். அது பக்கத்தில் வந்துட்டோம், இங்கேருந்து 250 மீட்டர் தான் காட்டுது, போயிடலாம் வாங்க. இந்த பைக் வெளியே நிற்கிது, உள்ளே போகலாமா வேணாமா? வாங்க நம்ம போவோம். யாரையும் ஆளை காணோம், யாரும் இல்லாதனால நான் மட்டும் தனியாக போயின்னு இருக்கேன். ஆனால் ரோடு போகுது, அந்த நம்பிக்கையில் தான் நான் உள்ளே போகிறேன். எங்கடா இங்கே ஃபேரி ஃபால்ஸ்? தோ இதுதாங்க ஃபேரி ஃபால்ஸ். ரவுண்டான மாதிரி சுற்றி ரவுண்டு போட்டு வச்சுருக்காங்கங்க. இதுலேயும் தண்ணி ரொம்ப கம்மியாக வருதுங்க. ஹாய் ப்ரோ. எஸ் ஃபேரி வாட்டர் ஃபால்ஸ். எஸ் திஸ். இது வந்து செயற்கை செஞ்ச வாட்டர் ஃபால்ஸ்லாம் கிடையாது, இயற்கையாக இருக்கிறது தான். ரெயின்போ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியுதா? கீழே டவுனில் தெரியுதுங்க ரெயின்போ. ப்ளூ கலர், க்ரீன் கலர், அப்புறம் லைட் ப்ளூ, அப்புறம் ஆரஞ்சு, எல்லோ, ரெட்டு, உத்து பார்க்க தெரியுதுங்க ரெயின்போ. இப்போ இருக்கிற மேலே போகுது, பெருசாகுது. ஃபஸ்ட்டு டவுனில் இருந்தது, இப்போ இருக்க மேலே போகுதுங்க. இருங்க நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரேன். தெரியுதா உங்களுக்கு? ஆனால் அந்த ரெயின்போ தெரியுதான்னு தெரியல, ஆனால் அந்த ஃபால்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரெயின்போ தெரியுதாங்க, இப்போ தெரியுதுன்னு நினைக்கிறேன். நான் ஃபோன் வச்சு பார்க்குறேன், தெரியுது உங்களுக்கு? கேமராவில் தெரியுது. ஜாலி ஒன்லி பிளேசஸ். ஓகே, மோரி வியூ பாயிண்ட்டு, பைன் ஃபாரஸ்ட்டு, குணா கேவு, இல்லை ராக் வியூ பாயிண்ட்டு, அப்புறம் க்ரீன் வில்லை வியூ பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் ஃபேரி ஃபால்ஸ் இது டால்ஃபின் ஹவுஸு, அப்புறம் வந்து கிராக்ஸ் வாக். அது உங்கள் முன்னாடி ஆமாம், 1 ரூட். ஜஸ்ட் 5 கிலோமீட்டர் ஓவரால் 5 கிலோமீட்டர் ஜஸ்ட். ஆஃப்டர் த பூம்பாறை, பல்லுமறை, மன்னவனூர், பூம்பாறை, அதுக்கப்புறம் வந்து கூக்கல். நெக்ஸ்ட் டே செகண்ட் டே. அது ஓவரால் 72 கிலோமீட்டர் வரும். ஓகே which one is good? பூம்பாறை, கூக்கல். That one is good compared to this. Yes, this place பூம்பாறை, கூக்கல், அதுக்கப்புறம் வந்து மன்னவனூர். ठीक है. ஓகே, Room அவ்வளோதான். 5 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் டே. Next day. ஆமாம். எஸ். வாட் திஸ்?
Our group. ஓ குரூப் Name. பா இவரு நான் இவ்வளோத்துல நிறுத்தினுக்கிறாரு. This one. This one. ஆ This one. ஓகே இதெல்லாம் குரூப் நேமா? Group name. தெலுங்கானா. Telangana. ஓகே டச் பண்ணலாமா? டச் இட். You can. ஒன்லி 2 மெம்பர் ஒன்லி ரைடிங். ஓகே We went to Chennai, Pandi, ஆ Varam, then to here. ஓ சென்னை பாண்டி ராமேஸ்வரம் தென் டு யூ. ஓகே ஓகே Then Munnar. மூணார் நெக்ஸ்ட். Next Munnar. ஓகே ஓகே ஊட்டி. Huh? ஊட்டி. Ooty we already did. ஓ ஓகே ஓகே What is your channel name, bro? சிவா 235 ஒன்லி தமிழ் ஃபார் யூ ப்ரோ. Only Tamil. எஸ் ஒன்லி தமிழ். You have subtitles there. சப்டைட்டில் நெக்ஸ்ட் டைம் வீடியோ. Name? 235 சிவா SIVA SIVA 235 திஸ் சேனல். You are exploring on this one. only yes this bike only. Bro. Good luck. good luck. thank you. Instagram also you have? yes. Follow me also, bro. okay கண்டிப்பா. Tell me. CSUO சிவா. CSUO சிவா 235. This one, no? yes yes this one. Yeah, both that only. okay okay We'll connect, bro. okay bro bye. Have a safe ride. bro safe ride. பாய் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரைடரை பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர். ஃபஸ்ட்டு என்ன நடந்ததுன்னா ஸ்டார்டிங்கு நான் அந்த ஃபால்ஸ்லேருந்து வந்தேன். நான் வந்து பின்னாடி இருந்து இவங்க தான் வராங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. ரைடர் தான் பின்னாடி வராங்கன்னு எனக்கு தெரியாது. ஆறு அடிச்சுனே வந்தாங்களா என் பின்னாடியே வந்துக்கிறாங்க. நான் வந்து அந்த ஃபால்ஸில் நிப்பாட்டினோடனே என்னை கேட்டாங்க இதுதான் அந்த ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆமாம் திஸ் ஒன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் இதுக்கடா இவ்வளோ தூரம் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரியாக்ஷன் மாறிடுச்சு. சரி ஓகே அவங்களுக்குள்ளே எதனா ஒன்று பேசிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டேங்க. கிளம்பி உள்ளே போயிட்டு அந்த ரெயின்போலாம் பார்த்து நின்றேன். அப்போ வந்து என்கிட்ட ஒருத்தர் பேசியிருந்தார். வந்தோடனே யுவர் ஃப்ரம் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் சென்னை தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் ஸ்பெண்டரல் ரைடர்னோ அப்படின்னு சொல்லி கேட்டேன். எஸ் ப்ரோ காங்கிரஸ் ப்ரோ வெரி மச் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் பேசினாங்க. எனக்கு அது புரிஞ்சுது. ஏன்னா அவங்ககிட்ட என்னால் சரியாக கம்யூனிகேஷன் பண்ண முடியல. அப்போலாம் வந்து கேமரா ஆனில் நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா ஃபோட்டோ எடுக்கிறோம் கேமரா ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷில் ஏதோ ஒன்று பேசின்னு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்களே கேட்டாங்க. அப்புறம் அவங்க ரைடிங் ஜாக்கெட்டில் அவ்வளோ பேட்சஸ் குத்தி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் என்னன்னு பார்த்தா எல்லாம் குரூப்ஸ் அங்கே. என்னடா மெடல் மாதிரி ஒருத்தவங்க குத்தி வச்சுக்கிறாங்கன்னு நானும் பார்த்தேன். கடைசியில் பார்த்தா அதெல்லாம் குரூப்ஸ் அங்கே தெலுங்கானா இதுங்க. அவங்க ஹைதராபாத்லேருந்து வராங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டால்ஃபின் நோஸ் வியூ பாயிண்ட்டுக்கு தாங்க போயின்னு இருக்குமே. இங்கேருந்து 1 கிலோமீட்டர் நடந்து போனோமாங்க. மேலே வந்து ஒரு சர்ச் ஒன்று இருக்கும். அங்கே பைக் நிப்பாட்டு கீழே அப்படியே அதுக்கு நேராக எதிர்க்க மாதிரி நடந்து போனாங்க. 1 கிலோமீட்டர் ரொம்ப இறக்கமாக இருக்குது. ஏறி வரப்போ தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டால்ஃபின் நோஸ் வியூ பாயிண்ட் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதுக்கு அங்கே தான் கீழே தான் நடந்து போயின்னு இருக்கோம். உங்களுக்கு கீழே போயிட்டு காட்டுறாங்க. அந்த பாறை மேலே நடப்போம்ல அங்கே தான் நடந்து போயின்னு இருக்கேன். ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும் டேஞ்சராக இருக்கும்னு சொல்லி சொன்னாங்களே. வாங்க உங்களுக்கு காட்டுறேன் எந்த அளவுக்கு ரிஸ்க்காக டேஞ்சராக இருக்குது. பார்க்கறது பயமாக தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஓவரால் நடக்கலாங்க. இதோ பாருங்க இதுதான் டால்ஃபின் நோஸ் வியூ பாயிண்ட். இருங்க சுற்றி அப்படியே காட்டுறேன். இதுதான் நம்ம இறங்கி வந்த வழி. அப்படியே இதோ இங்கே நிற்கிறோமா. அப்படியே எதிர்க்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மலை. அப்படியே பக்கத்தில் பெரிய பெரிய ஹைட்டான மரம் இருக்கும். அப்படியே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அப்படியே கல் பாறை. இதில் தான் நம்ம இறங்கி வந்தோமே. சரி ஓகேங்க. அப்படியே இங்கேருந்து ஒரு ஃபோட்டோ ஷூட்டு வீடியோ ஷூட்டு மட்டும் பண்ணிவிட்டு இந்த இடத்த விட்டு எக்கோ பாயிண்ட்டுக்கு போகிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். டால்ஃபின் நோஸ் வியூ பாயிண்ட்லேருந்து கிளம்பி ரூமுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வியூ பாயிண்ட்டை பற்றி சொல்லணும்னா 1 கிலோமீட்டர் சொல்லுவாங்க. நீங்கள் 2 கிலோமீட்டர் மனசில் வச்சுன்னு இறங்கி போவாங்க. 3 கிலோமீட்டர் நினச்சிங்கன்னா மேலே ஏறிவாங்க. அங்கே வந்து எக்கோ பாயிண்ட் ஒன்று இருக்குது. அது அடையாளமே தெரிய மாட்டேங்குது எதுன்னு சொல்லிட்டு நான் எக்கோ பாயிண்ட்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆனால் அது உங்களுக்கு விளாகில் காட்டியிருக்க மாட்டேன். ஏன்னா அது எதுன்னு எனக்கே தெரியல. அது கீழே வழி போகுதுன்னு நான் மட்டும் வழி தடத்துல இறங்கி போயினே இருக்கேன். வளைஞ்சு கடைசியில் பார்த்தா கீழே ஒரு கிராமம் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் எக்கோ பாயிண்ட் எங்கன்னு கேட்டால் அது மேலேயே இருக்குது. நீங்கள் அதை தாண்டி வந்துட்டீங்கன்னு சொன்னாங்க. ஐயோ எனக்கு அப்படியே மைண்டில் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அங்கேருந்து கஷ்டப்பட்டு அப்புறம் ஏறி எங்கே கிட்டத்தட்ட டால்ஃபின் நோஸ் வியூ பாயிண்ட் வரத்துக்கே எனக்கு 1/2 அன் ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஏறி வரத்துக்கு எனக்கு 1/2 அன் ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. ரொம்ப ரிஸ்க் எடுத்துட்டேன். சரி எக்கோ பாயிண்ட்டை பார்த்தேன். ஆனால் அதுதான் எக்கோ பாயிண்ட்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலங்க. அதனால சரி ரிட்டர்ன் அப்படியே உங்களுக்கு விளாக் எதுவுமே எனக்கு எடுக்க முடியல. உங்களுக்கு வந்து என்னால் எக்கோ பாயிண்ட் வியூ எடுக்க முடியலங்க. எதனாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு அதுதான் தெரியாதுல்ல எக்கோ பாயிண்ட்டு. அப்படியே அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேங்க. சரி ரூமில் போய்ட்டு விளாக் கண்டினியூ பண்ணிக்கலாம். ரூமுக்கு வந்தோடனே என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா சமைச்சு சாப்பிட்ற வேலை தான். வெளியே எதுவுமே சாப்பிடல. நான் நேற்று நைட்டே பால் வாங்கி வந்துட்டேன். மேகிலாம் வாங்கி வந்துட்டேன். முட்டைலாம் வாங்கி வந்துட்டேன். நேற்று நைட்டு பால் கொதிக்க வச்சு நேற்று நைட்டு ஒரு கிளாஸ் குடித்தேன். இன்றைக்கி காலையில் போகிறப்போ ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு போனேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பால் தான் சூடு பண்ணின்னு இருக்கேன். ஏன்னா நைட்டு குடிக்கணும்ல. பால் கொஞ்சம் இருக்குது. அது சூடு பண்ணின்னு இருக்கேன்.
அது சூடு பண்ணி முடிச்சுட்டு அது வேறு எண்ணத்துல மாற்றணும். இந்த வருங்க காட்டுறேன். பால் சூடு பண்ணிட்டேன். இப்போ மளிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இதெல்லாம் வாங்கிலாம் வரல, பக்கத்தில் சமைச்சுன்னு இருந்தாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு புதினா கொஞ்சம் வாங்கினேன், கொத்தமல்லி 2 துணுக்கு, புதினா 2 துணுக்கு, காஞ்ச கருவேப்பிலை, அப்புறம் பச்சை மிளகா, இது வருங்க பாருங்க குட்டி குட்டி, அப்புறம் வெங்காயம். இதை வாங்கிட்டு வந்தேன். இதை பார்த்த உடனே சாக்கோஸ்ன்னு நினச்சிடாதீங்க, சாக்கோஸ்லாம் கிடையாது. நான் உப்பு எடுத்துன்னு வர மறந்துட்டேன், உப்பு ஆயிலெலாம் எடுத்துன்னு வர மறந்துட்டேன். அதனால் வந்து உப்பு மட்டும் கொஞ்சம் போயிட்டு அவங்ககிட்ட தான் வாங்கிட்டு வந்தேன். இது எதுவுமே காசு கொடுத்து வாங்கலைங்க, நாங்கள் ஃப்ரீயாக தான் வாங்கிட்டு வந்தேன். உப்பு இதில் வந்து எப்படி சொல்கிறது, அரை பாக்கெட் இருக்குது. காலைல சாக்கோ சாப்பிட்டேன், அந்த கவர்லேயே போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த பால் வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றணும். பாத்திரம் என்கிட்ட இல்லை. இதோ இந்த பாத்திரத்தில் மாற்றலான்னு பார்த்தா இது தாங்கும், பட் இதில் முட்டை பொரிக்கணும், இதில் மேகி கிண்டணும், அப்புறம் எங்கேருந்து இதில் நம்ம பால் மாற்றுறது. அதனால் வந்து நம்ம எப்போயுமே கப் இருக்கும்ல, நம்மளோட கப்ஸ் 2, இந்த கப்பில் தாங்க 2 கப்புலையும் பால் ஊற்றி வைக்க போகிறேன். ஊற்றி வச்சுட்டு இதில் மேகி கிண்டிட்டு இதில் முட்டை செய்ய போகிறேங்க. இன்றைக்கி இதுதான் என்னோட லஞ்ச். சரி, ஓகே, வாங்க நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். பால் ஆறினோடனே அதில் வந்து ஏலாடை இருக்குங்க. அந்த ஏலாடை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா மலாய், மேலே மலாய் இருக்கும், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ அதை தான் எடுத்துன்னு இருக்கேன். பாலில் ரொம்ப ஆறி போச்சு. இங்கடா கீழே வந்துடுறது, அந்த பாருங்க மலாய். சக்கரை போட்டு தான் எப்பவுமே நான் சாப்பிடுவேன் மலாயில். இது ரொம்ப பால் சுண்டிச்சுனால இதுவே தனி டேஸ்ட் ஆகுது. இன்னும் கொஞ்சம் சக்கரை போட்டால் தூக்கலாக இருந்திருக்குங்க. வாங்க, இதுக்கப்புறம் பால் இந்த கப்பில் ஊற்றி வச்சுருவோம். நம்ம எப்பவுமே வீட்டில் பால் காசுனா 2-3 வாட்டி சூடு பண்ணால் அடியில் வந்து இது சுண்டி போயிருக்கும். அதில் சக்கரை போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? இப்போ நான் அப்படி தான் சாப்பிட போகிறேன். நல்லா சக்கரை போட்டு வச்சு நக்கிட்டு அதுக்கப்புறம் பாத்திரத்தை கைவிட்டு மேகி செய்ய வேண்டியதாங்க. கட்டவரில் வச்சு நக்கிறப்ப என்ன டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா? வீட்டில் எங்கள் அம்மா பால் காசுனாங்க நினச்சிக்க, அந்த பாலு கூட சண்டை வராதுங்க. குண்டா யாருக்குன்னு தான் சண்டை வரும். இந்த சாப்பாடு சாப்பிட்றப்ப, அம்மா சாப்பாடு விட்டுறப்ப லாஸ்ட் மட்டும் எனக்கு தான் வேணும்னு சொல்லி கேட்போம் பார்த்தியா, அதே மாதிரி தாங்க இந்த பால் குண்டானும். உங்களுக்கு வேணுமா? நீங்கள் சாப்பிட்றீங்களா? மலாய் வேணுமா? தரமாட்டேன், என்ன பண்ணுவீங்க? பா, இந்த பால் ரொம்ப சுண்டி போனதுக்கும் இதில் சக்கரை போட்டு சாப்பிட்றதுக்கும் பால் கோவா மாரி இருக்குதுங்க. வேணுமா? பவு 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 பவு. சரிங்க, இதுக்கப்புறம் வந்து பால் குண்டான ஊற போட்டு வந்து புதினா வாங்கி வச்சிடலாம், கொத்தமல்லி அரிஞ்சு வச்சிடலாம், அதுக்கப்புறம் வெங்காயம் அரிஞ்சு வச்சிடலாங்க, பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சிடலாங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு குண்டானை கழுவிட்டு மேகி கிண்டி முட்டை பொரிச்சு அப்படியே லஞ்சு சாப்பிட வேண்டியதாங்க. கொத்தமல்லிங்க மேகியில் கொஞ்சம் போட்டுக்கலாம், முட்டையில் கொஞ்சம் போட்டுக்கலாம் கொத்தமல்லி. இது வந்து புதினாவும் இது வரைக்கும் நான் முட்டையில் போட்டதே கிடையாது. மேகியில் கொஞ்சம் போட்டுக்கலாம், முட்டையில் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. அதனால எல்லாத்தையும் 2 தான் தந்துக்கிறேன், போதும். இப்போ நான் ஆனியன் அறிய போகிறேன். அதனால் வந்து எல்லோரும் கண்ணை முடிக்கிங்க, ஏன்னா கண்ணு எரியும், அப்புறம் அழுவீங்க. நீங்கள் அழுதுனா நான் தாங்க மாட்டேன், அழுவாதீங்க. என் கண்ணில் தள்ளி வரும், அதை பார்த்து நீங்களும் யாரும் அழுதுறாதீங்க. கண்ணு எரிச்சல் இல்லைங்க, இது இந்த வெங்காயம் சாம்பார் வெங்காயம்னால கண்ணு எரிச்சல் இல்லை பொழுது. அப்படியே இதை மட்டும் கூழுக்கு கடிச்சுன்னு சாப்பிட்டேன்னு இந்த சின்ன வெங்காயத்தை அவ்வளோ அருமையாக இருக்குங்க. எனக்கு இது அறியிறப்ப எனக்கு கூழு ஞாபகம் தான் வருது. கம்மங்கூழ், கேவுர்கூழ் குடிச்சிருக்கீங்களா? அந்த ஞாபகம் தான் வருது. அது இந்த வெங்காயத்தை தான் கடிச்சு சாப்பிடுவோம். வெள்ளமும் வெங்காயம் இது 2 தான். அதுக்கப்புறம் பச்சை மிளகா வந்து எண்ணெயில் போட்டு வறுத்து வச்சுருப்பாங்க பொரிச்சு, அது செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மாங்காய் ஊறுக்கானா நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்காது, அது வந்து காரமாக இருக்கும். நீங்கள் நினைக்கிறது, நான் சொல்கிறது வந்து இனிப்பாக இருக்கும். மாங்காய் ஊறுக்காய் அது எங்கள் ஆயா வீட்டில் செய்வாங்க. மாங்காய் வத்தல்னு சொல்லுவோம், அது செம்ம இனிப்பாக இருக்கும். அது பச்சைத்தினாலும் இனிப்பாக இருக்கும். அது பழத்தை அப்படியே போட்டு காய வைப்பாங்க. இன்னும் செங்காயை வந்து அவிச்சு காய வைப்பாங்க. அது நல்லா 6 மாதம் வரைக்கும் தாங்குங்க, இனிப்பாகவே இருக்கும். அதுக்கப்புறம் அது வெள்ளத்தில் போட்டு பெட்டி சாப்பிட்டா வேறு மாதிரி இருக்கும். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வெள்ளத்தில் போட்டு பெட்டி கொடுப்பாங்க, எங்கள் ஆயாவும் பெட்டி கொடுப்பாங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். சமையல் செய்ய ஆரம்பித்தோடனே எவ்வளோ விஷயம் ஞாபகம் வருது பாருங்கள். எந்த அளவுக்கு பொடிசாக அறியறீங்களோ அந்த அளவுக்கு ஆம்லேட் இல்லை நல்லாயிருக்கும். ஆம்லேட் போட முடியாதில்ல, ஏன்னா நம்மகிட்ட ஆயிலும் இல்லை. இது பிடிக்கும், அதனால் போட்டு கிளறினே இருக்கும். பொடி மாசம் மாரி பண்ண போகிறேங்க. மிளகாத்தூள்லாம் எதுவுமே இல்லைங்க, அதெல்லாம் வீட்டிலேருந்தே வரப்போ எடுத்துன்னு வரணும். எல்லாத்தையும் ரவ போட்டு நான் அதெல்லாம் எடுத்துனே வரல. மேகி மட்டும் தானே செஞ்சு சாப்பிட போகிறோம். அதெல்லாம் காஃபி போட போகிறோமா, பால் காச போகிறோமா, அதுக்கு என்ன தேவை? சர்க்கரை தேவை. மேகிக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே எடுத்துன்னு வர மாட்டேன். அதான் இங்கே வந்தோடனே சரி முட்டைலாம் போட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஐடியா வந்தது. அது அங்கேயே ஐடியா இருந்தது, பட் அந்த முட்டைக்கு வந்து அந்த உப்பை நான் யோசிக்கவே இல்லை அந்த டைமில். இப்போ யோசிக்கிறேன், அதான் வாங்கிட்டேன்ல உப்பு. அடுத்த வாட்டி வரப்போ வீட்டிலேருந்து மிளகாத்தூள் பேக் பண்ணிக்குவேன், உப்பு பேக் பண்ணிக்குவேன், ஆயில் கொஞ்சம் பேக் பண்ணிப்பேன், அப்புறம் சர்க்கரை எடுத்துன்னு வந்துட்டேன் இந்த வாட்டி. அதனால் அடுத்த வாட்டியும் மறக்காமல் எடுத்துன்னு வந்துடுவேன். டீ தூள் மட்டும் வாங்க மாட்டேங்க, எதனாலும் பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக டீ வடிகட்டி வாங்கணும். டீ தூள் மட்டும் எப்பவுமே எடுத்துன்னு வர மாட்டோம், ஏன்னா அதுக்காக நம்ம வடிகட்டி ஒன்று வாங்கணும், அது வேறு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் மாரி இருக்கும். அதனால் அது எப்பவுமே நான் வாங்க மாட்டேன்.
பட் அடுத்த வாட்டி வாங்கினா வாங்கலாங்க, வாய்ப்பு இருக்குது. பாலை குடித்து ரொம்ப பிடிக்குங்க. இதுக்கப்புறம் பாத்திரத்தை கழுவி வந்துட்டு இப்போ தான் கண் எரியுதுங்க. அரியறப்போ தாங்க கண் எரியுது. உரிக்கிறப்போ வந்து கண் எரியலைங்க, அரியறப்போ தான் கண் எரியுது. கண்ணில் கை வச்சிங்கன்னா தெரியல. இது எல்லாத்தையும் ஓரம் எடுத்து வச்சுட்டு ஜாமான் கழுவிட்டு அடுப்பை பற்ற வச்சு மேகி செய்யறது தான், அதுக்கப்புறம் தான் முட்டை செய்யறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கிச்சன் செட்டப் ரெடி ஆயிடுச்சுங்க. என்ன செய்ய போகிறோன்னா ஃபஸ்ட்டு மேகி தாங்க செய்ய போகிறோமே. வாங்க அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இதில் வேறு கேஸ் இல்லையே, இருக்குது கொஞ்சம் இருக்குதுங்க. ஓகே, அடுப்பு பற்ற வச்சாச்சு, பாத்திரத்தை வச்சாச்சு. அடுத்தது தண்ணி ஊற்றணும். தண்ணி போதும் ஒரு மேகி தான் கிண்ட போகிறோம். பாத்திரம்னு இன்னொன்று கிண்டிக்கலாங்க. தண்ணி கொதி வந்தோடனே மேகி போட்டுடலாம். மசாலாலாம் முன்னாடியே பிரித்து வச்சுட்டேன். எதனாலும் பார்த்தீங்கன்னா லாங்லேருந்து உங்களுக்கு காட்டினா இந்த அளவுக்கு வியூ தெரியாதுல்ல, அதனால கேமரா எடுத்து ஹெல்மெட்டில் மாட்டின்னு ஹெல்மெட் எடுத்து நான் மாட்டினேங்க. இப்போ ஹெல்மெட் போட்டு தான் பிளாக் கண்டினியூ பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது சூடு ஏற வரைக்கும் உள்ளே போயிட்டு ஊறட்டும். அதனால் மேகி இப்பயே போட்டுருவோம். ஒரு மேகி பார்த்தா இப்படி இருக்குது, 2 மேகி போட்டு தான் கரெக்டாக இருக்க முடியுதுங்க. போதும், அதான் 2 முட்டை இருக்குதுல்ல, அடுத்து 2 முட்டை செய்யணும் மேகி செஞ்சுட்டு. எப்படிங்க என்னோடய கிச்சன் செட் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? எந்த அளவுக்கு சமைச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கீங்களா? உங்களுக்கு வேணுமா சொல்லுங்கள், சமைச்சு தரேன். இப்போ மேகி நல்லா கொதி வந்துடுச்சு, மசாலா கொட்டிக்கலாங்க. மசாலா கொட்டின உடனே என்ன பண்ணிடணும், டக்குன்னு கரண்டி எடுத்து கிண்ட ஆரம்பிச்சிடணும். எங்கடா கரண்டி? இது இருக்குது. ஏன்னா கட்டிக்கிட்டே ஆகிடுங்க, அப்புறம் திப்பி அப்படியே கட்டி ஆகிடும். அந்த மசாலா மட்டும் தனித்தனியாக அதே பேருங்க இப்பயே கூடுவோம், அப்படியே ஒரு இடத்துல கட்டி ஆகிடுச்சு. அதனால் டக்குன்னு கிண்டிடணும். அதாங்க இப்போ நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஓரளவுக்கு நல்லா சுண்டிடுச்சு. இன்னும் கொஞ்சம் லைட்டாக சுண்டட்டும். அதுக்குள்ளேயே நம்ம வந்து புதினாவும் கொத்தமல்லியும் போட்டுடலாம். இது வரைக்கும் மேகியில் புதினா கொத்தமல்லி யாரும் போட்டுக்கிறாங்களா இல்லைன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நான் தான் ஃபஸ்ட் டைமில் போடுறேன். 2 துணுக்கு மட்டும் போட்டுக்குவோம். முட்டை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். புதினா போட்டாச்சு, கொத்தமல்லி போடுவாங்க. எல்லாரும் சில பேர் மசாலா போடுவாங்க, தனி மசாலா அவங்களே ரெடி பண்ணி வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு. எனக்குமே வெங்காயம் தக்காளி இந்த கேரட்லாம் போட்டு செஞ்சால் ரொம்ப பிடிக்குங்க. நானுமே செஞ்சு சாப்பிடுவேன். ஆனால் இங்கே எல்லாத்தையுமே இது பண்ண முடியாதுல்ல. வீட்டிலலாம் ஃபஸ்ட்லாம் அப்படி தான் செஞ்சு சாப்பிட்டுருந்தேன். ஒரு சில பேர்லாம் மிளகாத்தூள் தனியாக போடுவாங்க, தனியாத்தூள் போடுவாங்க, என்னென்னவோ ஆட் பண்ணுவாங்க. நான் வெங்காயம் தக்காளி போடுவேன், கேரட் பீன்ஸ் போடுவேன், இதுதான் போடுவேன். எண்ணெய் ஆயில் கொஞ்சம் அதிகமாக ஊற்றுவேன், ஏன்னா வளவளப்பு தெரியும்னு சொல்லிட்டு. இதுதானுங்க நான் மேகியில் போடுவேனே. கிண்டிக்கலாம் அப்படியே, போதும் தண்ணி சுண்டுறது. ஏன்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி வச்சாதான் லாஸ்ட்டில் சூடு பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அப்போ ரொம்ப தண்ணி இல்லாமல் போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நல்லா மேகி வந்து நல்லா ஃப்ளேவராக வாசனையாக இருக்கும். ஏன்னா கொத்தமல்லி போட்டுக்கிறோம், புதினா போட்டுக்கிறோம், லைட்டாக வேறு உப்பு போட்டுக்கிறோம், தூக்கி கொடுக்கும். சரி ஓகே, இதை இறக்கி வச்சுட்டு அடுத்தது நம்ம முட்டை செய்ய ஆரம்பிச்சிடுவோம். இந்த பாத்திரத்தில் இது எப்படி வைய சூடு ஏறாதா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. முட்டை வச்சாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு. ஏன் அடுப்பு ஆஃப் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, முட்டை செய்ய போகிறோம். என்கிட்ட வந்து ஆயில் இல்லைங்க. ஆயில் இல்லாதனால அடிப்பிடிச்சோங்க டக்குன்னு. அதனால தாங்க ஃபஸ்ட்டு வந்து முட்டையை உடச்சி ஊற்றிக்குவோம். டங் முட்டையை உடச்சி ஊற்றாச்சு. ஆயில் இல்லாதனால கிண்ட முடியாது, கிளற முடியாதுங்க. 1 ஊற்றியாச்சு, இந்த 2வது ஊற்றியாச்சு. 2 முட்டை போதும். அதுக்கு மேலே வந்து ஆல்ரெடி நான் வந்து இதில் வந்து என்னெல்லாம் சேர்த்துக்கிறேன் பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எங்கே இருக்குது? ஆமாம், அடியில் இருக்குது. கொத்தமல்லி புதினாவும் அடியில் இருக்குது. பச்சை மிளகா, அப்புறம் சாம்பார் வெங்காயங்க எல்லாத்தையும் ஒன்றா அரிஞ்சு வச்சுட்டேன். போட்டு கிளறிக்கலாம். ஏன் நான் தனித்தனியாக போடாமல் மொத்தமாக போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது தனித்தனியாக போட்டால் இது வந்து டக்குன்னு அடி பிடிச்சிருங்க. அதனால தான் நான் கொத்தமல்லி கூட போடலாம், ஆனால் புதினா தான் போடவே மாட்டேங்க. நான் புதினாலாம் போடுறேங்க, ஆனால் இது வரைக்கும் நான் போட்டதே கிடையாது. நான் எல்லாமே வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது தான் இதெல்லாம். இங்கே ஒருத்தவங்களை கேட்டேன், அந்த புதினா வாங்குற இடத்துல, கொத்தமல்லி வாங்குற இடத்துல கேட்டேன். அவங்க புதினா வச்சுருந்தாங்க. புதினா மூலமாக போடுவீங்கன்னா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் போடுவோம்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, நம்மளும் ஒரு வாட்டி போட்டு சமைச்சு தான் சாப்பிட்டு போகணும்னு சொல்லிட்டு வாங்கி வந்துட்டேங்க. ஓகே, கிளறுனது போதும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். எப்பயும் உப்பு போட்டு கிளறுனா தான். ஐயோ, உப்புன்னு சொல்லிட்டு சர்க்கரையில் கை வைக்கிறேன். முட்டையில் இது வரைக்கும் சர்க்கரை போட்டு யாரும் சாப்பிட்டுக்க மாட்டாங்களே. ஆம்லேட் போட்டு நம்ம போட்டு சாப்பிடுவோமா? உப்பு போதும், வேணா லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் உப்பு கம்மியாக கூட இருக்கலாம், ஆனால் அதிகமாக இருக்கக்கூடாது. வாயிலே வைக்க முடியாது, அதனால இருக்கக்கூடாது. உப்பையும் இப்பயே போட்டோம்னா எல்லாம் நல்லா ஃபுல்லாக இப்பயே மிக்ஸ் ஆகிடுங்க. லாஸ்ட்டில் போட்டோன்னா அங்கேயும் திப்பாக நின்றும். அதனால் இப்பயே போட்டு கிளறிடுவோம் நல்லா. அவ்வளோதான், இப்போ கிளறினே இருக்கணும், ஏன்னா அடி பிடிக்கூடாது. ஒரு வாட்டி அப்படி தான் அடி பிடிச்சிச்சு. ஆயில் ஊற்றி இருந்தேன்னா அடி பிடிக்காதுங்க. கொஞ்சம் அப்படியே திரண்டு வரும். ஆயில் ஊற்றாமல் இருக்குதுல்ல. அடுப்பு இதே இல்லைடா, எரியுது. சூடு ஏறல பொழுதுங்க. அது பார்த்தீங்களா, பிடிக்குது. அதுக்குள்ளேயே இப்படி கீழே குனிஞ்சு அடுப்பு பார்த்துட்டு வரத்துக்குள்ளேயே பிடிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. குப்பியா அதான் என்னதான் இருந்தாலும் எண்ணெய் ஊற்றணும் பொழுதுங்க. எண்ணெய் ஊற்றலாம் வேலைக்கு ஆகுது பொழுது. எண்ணெய் கொஞ்சம் வாங்கி வந்திருக்கலாம், பட்டு உப்புனை கையில் வாங்கி வந்துட்டேன். அதுக்கப்புறம் கவர் எடுத்து போய் வாங்கி வந்துட்டேன். ஆயில் எப்படி அதுமாரி வாங்கி வர முடியும்?
அதுக்குன்னு எல்லாத்தையுமே அவங்க கூச்சப்படாமல் போய் கேட்டு இருக்க முடியும். நானே இவ்வளோ கேட்டு வாங்கிட்டேன். ஆஹா என்னடா லைட்டாக தான்டா வச்சேன் தீ. அது பெரியதான் எரியுது. அதுக்குள்ளே இப்படி பிடிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. ரொம்ப தீரலுக்கெல்லாம் அடி பிடிக்கல, லைட்டாக தான் பிடிக்குது. பட் இருந்தாலும் அதை கூட பிடிக்க விடக்கூடாது. கிண்டு 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 கிண்டு. இந்த பக்கம் என்ன அந்த பக்கம் முடிச்சிருது, அந்த பக்கம் என்ன இந்த பக்கம் முடிச்சிருது. வெங்காயம்லாம் வந்திருக்குமா? 4 முட்டைக்கு போட வேண்டியது 2 முட்டைக்கே போட்டோமோ நம்ம. முட்டையே காணாங்க. ஃபுல்லாக வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா இதுவாக தான் இருக்குது. ஆஹா முட்டை வாசனை இருக்குதுங்க இப்போ தான் ஆளை. ஐயோ செம்மையாக இருக்குதுங்க முட்டை வாசனை. யாருமே அவன் சேர்த்து அவன் சமையலை விட்டே கொடுக்க மாட்டான். அதேமாதிரி தாங்க நான் செய்கிற சமையல் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் எக் ரைஸ் நல்லா செய்வேங்க. வீட்டில் கூட கேட்டு பாருங்கள். எக் ரைஸ்லாம் நல்லா செய்வேன். பார்த்தீங்களா எண்ணெய் ஊற்றுறதுனால எப்படி பிடிச்சிக்கிச்சு பார்த்தீங்களா. லைட்டாக மஞ்சள் கலரில் மாறுது. இன்னும் கொஞ்சம் இதாகிடுச்சுன்னா தீஞ்சிரும் அந்த இடம். அதனால சுரண்டி விட்டுறணும். ஏதோ ஒரு ஓரம் மட்டும் அடி பிடிக்குது. அப்பா முட்டை வாசனை நல்லா வருதுங்க. பார்த்தீங்களா தீய ஆரம்பிச்சிச்சு. நெக்ஸ்ட் ரைடு கிளம்புறப்பலாம் ஆயில் எடுத்துன்னு தாங்க கண்டிப்பாக போகணும். ஆஹா என்ன வாசனை வருதுப்பா. என்னம்மா ஆளை இழுக்குது. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வாசனை வருதா? வரும் தான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் நான் செய்கிற சமையல் வாசனை உங்களுக்கு தானே வருது. வந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அந்த பக்கம் மட்டும் தீயுதுங்க. அதான் அந்த பக்கம் அடுப்பு எரியல. அந்த பக்கம் நான் பேனை காட்டல. தீ ஆரம்பிச்சிச்சு. போதும் ஆஃப் பண்ணிவிடு. ஓகேங்க. இந்த கையில் மேகி, இந்த கையில் முட்டை பொரியல் ரெடி. அதுக்குள்ளே பார்த்தீங்களா எந்த அளவுக்கு தீஞ்சிச்சு. இந்த ஓரம் தெரிந்தவங்க அவங்களுக்கு எப்படி தீஞ்சிச்சு பாருங்கள். இன்னும் ரொம்ப கருகு உள்ள கருப்பு வெள்ளில் ஆகிற அளவுக்கு செவசவன்னு ஆகிற அளவுக்கு தான் கருகு விட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க. வாங்க சாப்பிட ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் ஒன்று நம்மளுடைய பிளேட்லாம் இல்லை, இதிலே தான் சாப்பிட்ணும். மேகி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். புதினா வேறு இருக்குது இதில். அந்த புதினா ஃப்ளேவர் தனியாக தெரியுதுங்க. இது மேகி நார்மல் மேகி மாரியே இல்லை. நல்லா இருக்குது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வீடியோக்கோசரம்லாம் சொல்லுங்க. ரியாலிட்டியாகவே நல்லா இருக்குது. அது நான் செஞ்சதுனால சொல்லலை, நல்லா தான் அங்கே இருக்குது. வேணா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் அதிகமாக போட்டு பண்ணி அதுக்கப்புறம் நல்லா இல்லைனா என்ன சொல்லக்கூடாது. வாங்க முட்டை செஞ்சு சாப்பிட்டு வாங்க முட்டை செஞ்சலாம் அதை சாப்பிட்டு பார்ப்போம். வெங்காயம் தான் லைட்டாக வேகாத மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா இது கடாய் சரியில்லைங்க. நான் கூட இந்த புதினா போட்டோம்ல, கொத்தமல்லி எப்பவுமே வாசனையாக இருக்கும். கொத்தமல்லி கருவேப்பிலை இந்த புதினா போட்டோம்ல, அது வந்து தனியாக ஒரு ஃப்ளேவராக தெரியும். இது வந்து நல்லா இருக்காமல் போயிடுமோ அப்படின்னு நினச்சிட்டாங்க. சூப்பராக இருக்குதுங்க, செம்மையாக இருக்குது. திரும்ப திரும்ப சொல்கிறேன், நான் செஞ்சதுனால நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலை, வீடியோக்கோசரம் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலை. சீரியஸாக நல்லா இருக்குது அதான் சொல்கிறேன். ஆனால் அந்த ஃப்ளேவர் எனக்கு பிடிச்சிருக்கு. புதினா ஃப்ளேவர் பிடிச்சிருக்கு. வெங்காயம் மட்டும் நறுக்கு நறுக்குன்னு இருக்குது, வேகாத மாதிரியே இருக்குது. மேகிலையும் கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி, கேரட்டு, பீன்ஸ்லாம் போட்டுருந்தேன்னா வேறு மாதிரி எண்ணெய் ஊற்றினா அல்டிமேட். ஃப்ரெண்ட்ஸ் வேணுமா? சாப்பிடுங்க. உங்களை பார்க்க வச்சு சாப்பிட்டோன்னா எனக்கு ஓர் வலிக்கும். சாப்பிட்றீங்களா? இந்த ஆ காட்டுங்க, ஆ காட்டுங்க, ஆ காட்டுங்க. போதும். அப்புறம் மீதி இருக்குது எனக்கு. சரிங்க, இதுக்கப்புறம் உங்களை பார்க்க வச்சு சாப்பிட நான் விரும்பலை. இதோட இந்த வீடியோ வென் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ வேறு நான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணிட்டு உங்களோட ஆதரவு எனக்கு மிக மிக தேவைப்படுகிறது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.